இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நமச்சிவாயம் இல்ல, துட்டோட வரணுமேனு உக்காந்துருந்தேன். எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரிலனா எல்லாரும் மொத்தமா வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுங்களுக்கு ஈக்குவலான நம்ம அங்க இருக்க பிடிக்காம தான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். டேய், இதெல்லாம் ஒரு பதிலடா. பொம்பளைங்க அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. அவளுங்களுக்கு ஆளுக்கு ஒரு அரை விட்டு துட்டை வசூல் பண்ணிட்டு வந்திருந்தா எந்த பிரச்சனை தான் நான் பாத்துக்க போறேன். அதை விட்டுட்டு சும்மா விட்டுட்டு வந்துட்டானா? அசிங்கப்படுத்திட்டீங்க. அது வந்து இன்னும் நொல்லண்ணா, உனக்கு என்ன அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இந்த தொழில பயந்தா முக்கியம் உனக்கு தெரியாது என்ன? கேவலண்ண பொம்பளைங்க கிட்ட அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறான். இதுக்குதான் இவனை வசூலுக்கு அனுப்ப வேணான்னு சொல்லி தலையா தண்ணி குடிச்சேன். நீங்க கேட்டீங்களா? இவனை தான் பெரிய ஆளுன்னு தலையில தூக்கி வச்சு ஆனீங்க. இப்ப என்ன ஆச்சு? துப்புற மாதிரி பண்ணிட்டானே, அசிங்கமா இருக்குண்ணே. இந்த தொழில ஆம்பளைங்களுக்கு நம்ம மேல பயம் இல்லைன்னு போய் இழுத்து மூட்டு போக வேண்டியதுதான். அதுவும் பொம்பளைங்களுக்கு பயம் இல்லாம போச்சுன்னு போய் யாரு முன்னாடி என்ன பேசுறனோ யோசிச்சு பேசு. என் மேல கோபப்பட்டு என்ன ஆக போகுதுன்னு இதோ பக்கத்துல நிக்கிறான் பாருங்க. இவனாலதான் இவ்வளவு அசிங்க அவமானம் எல்லாம். இனிமேலாவது வசூலை என் கையில கொடுங்க. கேட்டியாடா? இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லக்கூடாது, நீ தான் பதில் சொல்லணும். வாயால் இல்ல, ஜல்லிக்கட்டுல கை தப்பிச்சு வர கால மாதிரி உன்னை வளர்த்த. பொம்பளைங்கிட்ட அசிங்கப்பட்டு வந்து மானத்தை வாங்கிட்டியடா. அண்ணா, என்ன இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க? இந்த கருணா உயிருக்கு ஒரு நிலைமை வந்தாலும் உங்களை அசிங்கப்பட விட மாட்டாங்க. அண்ணா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணே. இந்த நிமிஷமே சொல்லுங்கண்ணே. என்ன பண்ணணும்னு சொல்லுண்ணே. எந்த ஏரியால உன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த ஏரியா மொத்தமும் உன்னை பார்த்து பயப்படணும். பயம்னா சாதாரண பயம் இல்லடா. வசூல் தேதி வந்தா நம்மளை கேட்காமலே ஒவ்வொருத்தனும் ஓடி வந்து கரெக்டா பணத்தை கொடுக்கணும். உன்னெல்லாம் பார்த்தா நடுங்கணும்டா. அப்படி ஒரு பயத்தை காட்டணும். அப்பதான் நான் உன்னை நம்பி இந்த தொழிலை கொடுப்பேன். இல்லைன்னு வை, நானே பார்த்துக்கிற மாதிரி ஆயிடும். புரியுதா?